இன்னும் உங்க அம்மா இந்த கோயில்ல தான் இருக்காங்கன்னு நீ சொல்லி அதை நான் நம்பினா நான் ஒரு முட்டாள். இல்ல சார், பக்கத்துல ஒரு பாபா கோயில் இருக்கு, ஒருவேளை அங்க போயிருப்பாங்களோ. சிட்டில இருக்கிற 767 கோயில்ல எந்த கோயிலும் உங்க அம்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணது என் கண்ணால பார்த்தேன். எங்க அம்மா அரெஸ்டா? ஏன் சார்? சாராயம் விற்கிறவங்களை அரெஸ்ட் பண்ணாம சாகித்ய அகாடமி அவார்டா கொடுப்பாங்க. 48 வருஷமா அந்த முருகரை தவிர யாரையும் கும்பிட்டதில்லையா? என்ன சாராயம் விற்கிற ஒரு சீப் லேடிய கும்பிட்டு வச்சடா. வெற்றிவேல் வேல் வேல் வீரவேல் வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வீரவேல் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகா 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 கோவில் சாமி கால தான் உண்டு சார். ஆகம விதிகள் எல்லாமே எனக்கு தெரியும்பா. தெய்வத்தோட கால தான் விழுந்திருக்கேன். அம்மா அது நான் உங்களை சந்தேகப்பட்டேம்மா. சார் ஒரு நிமிஷம், காவடி வரும்போது கரடி மாதிரி உள்ள வந்துட்டாரு, அதை சொல்றாரு. கரடியா? சார் நீங்க வாங்க. இல்ல நான் சிவகுருநாதன் கரடி இல்ல. ஐயோ ஏன்பா பொய் சொன்னேன்? சார் நீங்க என் மேல சந்தேகப்பட்டதுக்கு என்ன வேலைக்கு போனான்னு சொன்னாங்க. நீங்க என் அம்மாவை சந்தேகப்பட்டு தெரிஞ்சது உங்களையே வேலைக்கு போனான்னு சொல்லுவாங்க. என்ன வேலைக்கு போக வேணாம்னு சொல்லுவாங்க சார்? அவங்க உயிரை விட்டுருவாங்க சார். எனக்கு எங்க அம்மா வேணும் சார், ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சொல்லப்படாதப்பா. ஒண்ணும் இல்ல, நான் டெல்லில இருந்து வரும்போது அச்சு உங்க அம்மா மாதிரியே ஒருத்தைய பார்த்தேன். போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணணும், நான் கொஞ்சம் குழம்பி போயிட்டேன், அவ்வளவுதான்ப்பா, வேற ஒண்ணும் இல்ல சார். நீங்க பார்த்தது என் சித்திய சார். சித்தியா? செந்தாமரை. எங்க அம்மா அவங்களும் ட்வின்ஸ் சார். அவங்களுமா? ஆனா எங்க சித்தி சின்ன வயசுலயே தப்பான வழிக்கு போயிட்டாங்க. ஐயோ சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார், எங்க சித்தி அரெஸ்ட் பண்ண விஷயத்த எங்க அம்மா கிட்ட சொல்லாதீங்க சார். அவங்களுக்கு தங்கச்சி பாசம் ஜாஸ்தி சார். எனக்கு புரியுதுப்பா, ஆனா ஒரு விஷயம் எனக்கு தெளிவா தெரிஞ்சிடுச்சு. கந்தன் ஏன் இப்படி இருக்கான்? அதாவது நீ உங்க அம்மாவோட வளர்ப்பு, கந்தன் சித்தியோட வளர்ப்பு. கரெக்டா? கரெக்டா? ஃபண்டாஸ்டிக். இது மூலமா நீங்க முருகரோட வளர்ப்பு நிரூபிச்சிட்டீங்க சார். ஐயோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கியப்பா. இது பாரு, நம்ம ரெண்டு பேரும் நிறைய பேசிட்டு இருக்க வேணாம். ஏன்னா உங்க அம்மாவுக்கு டவுட் வந்துச்சுன்னா ஏன் வேலை போயிடும். சரி, ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. பெருமாளே, இவ்ளோ கலீஜான ஃபேமிலி கிட்ட இருந்து நீதான்ப்பா எங்களை காப்பாத்துன. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். ஏங்க வாங்க போலாம். கவிதாவுக்கு சீர் செய்ய சொன்னேல, எப்படி சிறப்பா செஞ்சிருக்கும் பாத்தியா? அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. சரி, உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மாமா இங்க அவனை புடிச்சு வச்சுக்கிட்டுதான்ப்பா என்ன விட்டாங்க. யோ வக்கீல, உனக்கு ஏன் அந்த வேலை? சார், வெல்ஃபேர் ஃபண்ட்ல இருந்து நீங்க கேட்ட 3 லட்ச ரூபாய் பணம் யாருக்கு சார்? இன்னைக்கு உங்க வேலை என்னன்னா 3:30 மணிக்குள்ள என் வேலை எல்லாத்தையும் முடிக்கணும். ஓகே பசுபதி சார். இந்தா சார் என்ன சார், வெல்ஃபேர் ஃபண்டுங்கிறது கஷ்டப்படுற தொழிலாளி குடும்பத்துக்கு கொடுக்கறது. இவனுக்கு என்ன வந்துச்சு? சார் அவர் சொல்றது சரிதானே சார். உங்க புண்ணியத்துல லைஃப் சந்தோஷம் போயிட்டு இருக்கு. எனக்கு எதுக்கு சார் பணம்? இந்த பணம் உனக்கு இல்ல, உங்க சித்திக்கு. இத பாரு, இனிமே தப்பான தொழில் செஞ்சுக்கிட்டு போலீஸ்க்கு பயந்து வாழ வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. இந்த காசை வாங்கிட்டு டீசென்ட்டா வாழ சொல்லு. சார், ரூல்ஸ் படி ஒரு எம்ப்ளாயோட டைரக்ட் பிளட் ரிலேஷனுக்கு தான் வெல்ஃபேர் ஃபண்ட் போய் சேரணும். சித்திக்கு எப்படி? சௌந்தரராஜன், இப்ப பசுபதியோட அம்மா எனக்கு அக்கான்னா அவங்க தங்கை எனக்கு யாரு? நீங்களே சொல்லுங்க. தங்கை. சிம்பிள். சிஸ்டர். சௌந்தரராஜன் ஒரு அண்ணனா கஷ்டத்துல இருக்கிற தங்கைக்கு அக்கா பையன் கிட்ட காசு கொடுத்து அனுப்புறேன். இந்த டிரான்சாக்ஷன்ல இன்வால்வ் ஆன எல்லாருமே பிளட் ரிலேஷன்ஸ். இதுல ரூல்ஸ் எப்படி தப்பா இருக்க முடியும்? என்னாச்சு பசுபதி? டேய், அவரே குழப்பத்துல கோலம் போட்டுட்டு இருக்காரு, நீ ஏன்டா அழுவுற? சௌந்தரராஜன் என்னாச்சுப்பா? எங்க அம்மாவே அவங்கள தங்கச்சின்னு சொல்றது கூச்சப்படுவாங்க. நீங்க அவங்க ஹெல்ப் பண்றது மட்டும் இல்ல, பணம் வேற கொடுக்குறீங்களே. என்ன பண்ணி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? நான் கிரேட் இல்லப்பா, அவ்வளவு பெரிய முருக பக்து. என்ன தம்பியா ஏத்துக்கிட்டாங்க பாரு, அவங்க தான். அந்த பெரிய உள்ளத்துக்கு ஒரு சின்ன காணிக்கை. இதோ எடுத்துக்கோ நீ. புடி புடி சார், புடி. நான் மட்டும் இதை வாங்கலனா அவர் மனசு புண்படும் சார். சத்தியமா அந்த ரீசனுக்காக தான் சார் நான் வாங்குறேன். ஐயோ முடியல. சௌந்தரராஜன் இந்த பாரு, ஆபீஸ் வேலை அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இந்த காசை எடுத்துட்டு போய் என் தங்கச்சிக்கு கொடு. சார், நானும் அவன் கூட போயிட்டு வரேன். ஏன் நீ பசுபதியை சந்தேகப்படுறியா? கண்டிப்பா. பசுபதிய சார்? ஆமா. அவர் வரட்டும் சார். அவர் வந்தாதான் சித்தியை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் என்னன்னு தெரியும் சார். கரெக்ட். போ தெரிஞ்சுக்கோ. போ போயிட்டு வா. அப்படியே அக்கா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஏக்கா, செந்தாமரக்கா. டேய் என்னடா என்ன வேணா? ஏக்கா, எல்லாம் காலேஜ் புள்ளைங்க, நம்ம குப்பத்துக்கு சோஷியல் சர்வீஸ் பண்ண வந்திருக்குதுங்க. இந்தாம்மா, எதா இருந்தாலும் அக்காண்ட சொல்லு. அக்காண்ட சொன்னா குப்பத்துக்கே சொன்ன மாதிரி. என்னமா டெங்கு காய்ச்சல தடுக்கிறது எப்படின்னு குப்பத்து ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்கோம்.
பேலன்ஸ் 2 ரூபா நீங்களே வச்சுங்க. தேங்க்ஸ் ஆ. சார். உங்க சித்தி எப்ப இந்த தொழிலை விட்டுறேன்னு என்கிட்ட எழுதி தராங்களோ அப்பதான் முழு பணத்தையும் தருவேன். ஓகே ஐயா. ஆமா, உங்க சித்தி என்ன தொழில் பண்றாங்க? ம், அதுவே உனக்கு தெரியாதா? இன்னைக்கு இருக்கிறவனுக்கு உன்னதான் கேக்குறேன், என்ன தொழில் பாக்குறாங்க? ஜனங்களை சந்தோஷப்படுத்த தொழில் சார். புரியலையே, பாஸ் ஏதோ தப்பான தொழில் சொல்றாரு. நைட்டு 10 மணிக்கு மேல ஆம்பளைங்களுக்கு திடீர்னு ஒரு மூடு வரும். ஆமா. அது இல்லாம அவங்களால தூங்கவே முடியாது. ஆ. அந்த டைம்ல அவங்க எங்க சார் போவாங்க? ஆ. அந்த நேரத்துல யார் யாருக்கு என்ன தேவையோ எல்லா வெரைட்டியும் கொடுத்து அவங்க எல்லாரையும் சந்தோஷமா தூங்க வைக்கிற ஒரே ஜீவன் தான் சார் எங்க சித்தி. பிராத்தலுக்கு இவ்வளவு பெரிய பில்டப்பா? சார் அந்த போனிடெயில் தான் சார் எங்க சித்தி. எங்களை கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புனா நல்லா இருக்கும். டென்ஷன் ஆகாதீங்க. என்னாண்ட வந்துட்டீங்களா 1 ஹவர்ல மேட்டரை முடிச்சுக்கின்னு பிசிறு இல்லாம பீஸ்ஃபுல்லா போய்கினே இருக்கலாம். பட்ட பகல்ல பப்ளிக்காவா? நிறுத்துறேன், எல்லாத்தையும் நிறுத்துறேன். செண்டாமரே, யார் வாது? ஏய், யார் யா நீ? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நான் எதுக்கு வந்தேங்கிறது தான் முக்கியம். சித்தி என்ன? சார் டேய், உங்க வாய மூடுறா. அட்ரஸ் சொல்றது மட்டும் தான் உன் வேலை, அட்வைஸ் பண்றதெல்லாம் ஏன் வேலை. போ போடா. டா, இப்ப உனக்கு என்ன ஓன? எனக்கு ஒண்ணு வேணாம், நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. ராத்திரி 10 மணிக்கு மேல நாக்க தொங்க போட்டு உன்கிட்ட வராங்களே அவங்களுக்கு நீ சப்ளை பண்றத நிறுத்தணும். நாக்கு பூச்சியா நித்துலனா என்னயா பண்ணுவ? நிறுத்துனா 3 லட்ச ரூபாய் பணம் கொடுப்பேன். வாங்கிக்கோ. சதாவா ஊட்டுறா மொத்த துட்டு கூட ஆசை தோசை அப்பளம் வடை முதல்ல அதுகளை அனுப்பு. 6 இல்ல 5. ப்ளீஸ்க்கா, முதல்ல எங்க மேட்டரை முடிச்சு அனுப்புங்க. அவசரம். அமௌண்ட்ட பார்த்தோன்னா அலைச்சல். குச்சி விட்டாயா? என்னையா? சரி வச்சுக்க. எதுவா இருந்தாலும் என்னண்டா பேசு, அதுங்களை என்னத்துக்கு சீன்ற? எரியறது புடுங்கனாதான் கொதிக்கிறது அடங்கும். இவளுகளை நம்பி தானே நீ இருக்க. இல்ல அங்கிள், இவங்கள நம்பிதான் நாங்க இருக்கோம். ஏன் இருக்க? எதுக்கு இருக்க? போக வேண்டியதானே. ஊரை விட்டு ஓடுறி, ஓடுங்க. ஐயோ, இந்த காலத்துல இந்த மாதிரி புள்ளிங்க கிடைக்கிறது எம்மா கஷ்டம். இதுகளை படிக்கிறத விட்டுக்கின்னு என்னாண்ட வந்திருக்குது? படிக்கிறவங்க செய்யற வேலையா இது? என்னயா கஷ்டம்? சொறீறவனுக்கு கஷ்டமா இருந்தாலும் சொரிஞ்சுக்கிறவனுக்கு சுகமா இருக்குதுல்ல. எல்லாம் இதாயா, மனசு இருந்தா யார் வேணா எத்த வேணா செய்யலாம். இருக்கும். எனக்கு 2 பொண்ணு இருக்கு, பண்ண மாட்டோம், பண்ண விட மாட்டோம். அது வாயிஸ்டையா. இதுங்க பரப்பலன்னா எல்லாத்துக்கும் வியாதி வரு. பரப்பாதீங்க பரப்பாதீங்க. பரப்புனா வியாதி வரும் தானே சொல்றேன். தாச்சி கஸ்மால நிப்பாட்டியா. என்னயா அது வந்ததுல இருந்து கொயன்னு பேசின்னு இருக்குடா. இப்ப நீ என்ன சொல்ல வர? ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வாயா. சொல்றேன். இப்படி பணத்துக்காக உடம்ப வித்து இந்த தொழில் பண்றீங்களே, அதை விட்டுருங்கன்னு சொல்ல வரேன்டி. யார சொல்ற? உங்க எல்லாரையும் தாண்டி சொல்றேன். ஏமா அடிக்கிறீங்க? ஐயோ சொல்லிடாதீங்க. ஐயோ ஏமாடி தாங்காதே. சார் இது பெல்ட் கம்பெனி உங்களுக்கு சூப்பரா செட் ஆயிடுச்சு சார். என்ன நாக்கலா? உங்க சித்தி அப்படி என்னதான்டா தொழில் பண்றா? சார் இப்போ கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார். நைட்டு 10 மணி ஆனா எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறாங்க. ஆமாப்பா. நிறைய பேருக்கு சரக்கு இல்லாம தூங்கவே முடியாது சார். அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஸ்கி, பிராண்டி, ரம்மு, வோட்கா, ஜின்னுன்னு எல்லா ஐட்டத்தையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விலைக்கு விற்பாங்க சார். அதான் நான் அப்பயே சொன்னேன் சார். இந்த மாடுலேஷன்ல இவ்வளோ டீட்டெயிலா அப்ப சொல்லியேப்பா. எப்ப பார்த்தாலும் இந்த ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு வர. கவி, இது என் ஃப்ரெண்டோட ஹோட்டலியா? இங்க நமக்கு டிஸ்கவுண்ட்லாம் உண்டு. டேய் மனோ, வாடா, என்ன சாப்பிடுற? வழக்கமா என்ன சாப்பிடுவோன்னு அதெல்லாம் எடுத்துட்டு வா. நீ அந்த கடைசி டேபிள்ல உட்கார்றா, நான் எல்லாம் எடுத்து வந்துறேன். ஓகே ஓகேடா. ஒரு சாதாரண பேரர் உன்னை வாட போடாங்கறான். உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி அவனை வேலையை விட்டு தூக்கு. என்னது? வேலையை விட்டு தூக்குறது அவனை? நான் சொன்ன ஃப்ரெண்டே அவன்தான். 10 ஐட்டம் சாப்பிட்டாலும் 2 காப்பிக்கு மட்டும்தான் பில் போடுவான். மேடம் 2 தயிர் வடை. எனக்கு தயிர் வடை வேண்டாம். அப்ப 1 கொடுங்க. ஓகே மேடம். ஹே, லவ் பண்றியா? எப்ப ஒரு பொண்ணு தயிர் வடை வேண்டான்னு சொல்றாலோ அப்பவே அவ லவ்ல விழுந்துட்டான்னு அர்த்தம். ஆமா, பாட்டு யாரு? நம்ம கராத்தே மாஸ்டர் தானே. ஃபர்ஸ்ட் யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க, நீயா இல்ல அவரா? இன்னும் ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணல. அவர் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணோம், நீயே வெயிட் பண்ற? நீ சொல்லிட்டான்ல. சொல்ல போறேன் ஒரு சின்ன டெஸ்ட்க்கு அப்புறம். என்ன டெஸ்ட்? வர டியூஸ்டே என்னோட பர்த்டே. அன்னைக்கு அவர் நேர்ல வந்து எனக்கு பர்த்டே விஷ் சொல்லணும். சொல்லிட்டா நான் ப்ரப்போஸ் பண்ணிடுவேன். இது என்ன பெரிய விஷயம்? அவர் ஈஸியா வந்து சொல்லிடுவாரே. அதான் இல்ல, செவ்வாய்க்கிழமை துபாய்ல நேஷனல் ஹாலிடே, ரொம்ப கிராண்டா இருக்கும். கிருத்திகா ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனால நாளைக்கே கிளம்பி துபாய்க்கு போறேன். வரத்துக்கு 1 வீக் ஆகும். நான் இந்தியால இல்லங்கிற விஷயம் அவருக்கு தெரியாது.
தேடி பிடிச்சு வந்தாருன்னா ஏன் அளவுக்கு அவரும் லவ்ல ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அர்த்தம். இல்லனா டைம் பாஸ்க்கு பழகுறாருன்னு நினைச்சு விட்டுடுவேன். அதுக்கு முன்னாடி நான் எப்படி கண்டுபிடிச்சி சொல்றேன்னு பாரு. எப்படி? ஹே, மாஸ்டர் வந்துட்டாரு. ஹாய் மாஸ்டர். ஹாய் ஜானு. ஹாய். ஹாய். அதுக்குள்ள எனக்கு ஆர்டர் பண்ணிட்டீங்களா? குட். ஐயோ கவிதா, உங்க அண்ணன் பாத்திர போறே வரதுக்கு. மாஸ்டர், தயிர் வடை. ஓ, தேங்க்யூ. அவர் மட்டும் தயிர் வடை சாப்பிடல, உன்னை லவ் பண்றது கன்ஃபார்ம். எனக்கு தயிர் வடை வேண்டாம். நான் தயிர் வடை தானே வேணான்னேன். அதுக்கே இவ்வளவு ஹாப்பி ரியாக்ஷன்? நதிங். மாஸ்டர், பொய் சொல்லாதீங்க. உங்களுக்கு தயிர் வடை பிடிக்காதா? என் லைஃப்ல இது ஒரு சின்ன வயசுல இருந்து நான் ஒரு தடவை தயிர் வடை சாப்பிட்டதே இல்லை. இது ப்ரூஸ்லி மேல சத்தியம். ஒரு புளுத்து போன வடைக்கு புருசுலி வரைக்கும் இழுக்கிறியாம் பாரு பரதேசி. கமான் மாஸ்டர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். தெரியும். வர டியூஸ்டே உன் பர்த்டே தானே? மாஸ்டர், எப்படி தெரியும்? எப்போ ஃபேஸ்புக் வந்ததோ அப்பயே எல்லாரும் பத்தி ஹிஸ்டரி அதுல இருக்கு. டெஃபினட்டா ஒரு நல்ல கிஃப்டோட சர்ப்ரைஸா வந்து பார்க்கறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம், இந்த கடைசி டேபிள்ல உட்கார்ந்து வர பாத்தீங்களா? பார்க்கலையே. ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடாம போறவன் இல்லையே. சார் ஒரு நிமிஷம். 3 கடாய் சிக்கன் 2 ஃபுல்கா. சார் போங்க. என்ன தேடுறீங்க? இல்ல இவ்வளவு ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிடுற ஒரே ஆளு இந்த சிட்டிலேயே மனோ, என் ஃப்ரெண்டு. அவன் வந்திருக்கானான்னு பாக்குறேன். என்ன இவ்ளோ க்ளோஸா உங்களை புரிஞ்சு வச்சிருக்கிற ஃப்ரெண்டுக்கு தெரியாம அவன் தங்கச்சியவே லவ் பண்ணி நட்புக்கு துரோகம் பண்றோங்கிற ஃபீலிங்கா? அட நீ வேற, கை கேட்டின கடையை சிக்கனை வாய் கேட்டாமாக்கிட்டேன் அந்த பண்ணாட. அந்த ஃபீலிங்குமா? நான் தான் அவன் கிட்ட இருந்து லவ் மறைச்சேன்னு பார்த்தா அவனும் என்கிட்ட இருந்து லவ் மறைச்சு வச்சிருக்கான். அழுத்தக்காரன். ஆமா ஆமா, சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு சூப்பர் ஃபிகர் கிடைச்சு கூட அவன் மறைச்சு வச்சிருக்கான் பாரு. அவன் அழுத்த கரண்ட சிமிச்சிக்காயா. தாத்தா, எங்க அம்மா பாத்தீங்களா தாத்தா? பார்க்கலடா கண்ணா. அங்கிள் இங்க எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? அக்காவை அன்கிள் ஐஸ் பை விளையாடுறோம். நைஸ் பைல கோ கோ கோ. ஏய், இந்த வயசுல ஐஸ் பால் அறிவில்ல? ஓவரா பேசாத குறா பசிக்குது. சோ லவ் வந்தோம்னா தயிர் வடை விட்டீங்க. ஓ அப்படியா தம்பி? ஏன் பாடுற? இங்க ஒரு கராத்தே மாஸ்டர் இருக்கும்போது குழந்தைகிட்ட இருந்து ஆப்பிள் திருடினவன் எவன்டா? ராஸ்கல். ஐயோ அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கறான். ஜனனி, அனியா எங்க நடந்தாலும் தட்டி கேப்பேன்னு தெரியல. இது வந்துடுறேன். மிஸ்டர், என் குழந்தை சத்த தரல. ஏய், நீ ஏன் நில்லு. நீ அண்ணனா தம்பியா? டவுட்டா இருக்கே. நீ என்ன சொல்றது? நானே பார்த்து விடுறேன். பூனைக்கண்ணே, தம்பி ஏதா? நீ கந்தன் தானே? ஆமாங்க, நான் கந்தன் தான். ஐயோ, எப்படி இது? சிவகுருநாதன் சார் சொல்லும் போது கூட நான் நம்பவே இல்லை. அண்ணனும் தம்பியும் இப்படி அச்சு அசல் ஒரே மாதிரி உரிச்சு வச்சுட்டு பரப்பலா? எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? என்னடிமா? அப்பா உங்ககிட்ட என்ன சொன்னாரு? யாரும் தோப்பனார்? அவர் என்ன சொல்லணும்? இப்பதானே சிவகுருநாதன் ஏதோ சொன்னாருன்னு சொன்னீங்க. சிவகுருநாதன் சார் பொண்ணா நீ? டேய், அங்க அண்ணன் அப்பாவுடைய கம்பெனியை பார்த்துட்டு இருக்கான். இங்க தம்பி அவருடைய பொண்ணுக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருக்கியா? வரேன். என் ஒண்ணு விட்ட தம்பிக்கு கல்யாணம். நான் தானே நாத்தனார் முடிச்சு போடணும். அதான் போயிட்டு இருக்கேன். இத பாருடிமா, இந்த மேட்டர்லாம் உன் தோப்பனாருக்கு தெரியாம பாத்துக்கோ. நல்ல மனுஷன், தாங்க மாட்டார். எப்படியா என்ஜாய்? மேடம், பையனை கூட்டி எந்த பையன்? ஐயோ ஆமா, மறந்துட்டேன். போகும்போது ஒரு ஆப்பிள். ஆப்பிளா? வருஷத்துல இருந்து எடுத்து கொடுத்தனேடா, தொலைச்சிட்டியா? ஹலோ, சிவகுருநாதன் சாரா? எங்க இருக்கேள்? என்ன பண்ணிட்டு இருக்கேள்? ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, வீட்டுல ஹாயா உட்காந்து திருவிளையாடல் டிவியில பாத்துக்கிட்டு இருக்கேன். சத்த முன்னதான் காஞ்சி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல உங்க பொண்ணை பார்த்தேன். ஆறுவது சினம், கூறுவது தமிழ், அறியாத சிறுவனானி. மாறுவது மனம், சேருவது இனம், தெரியாத முருகனானி. எருமையில் ஏறு, ஈசனிடம் நாடு, இன்பம் காட்டவானி. ஏற்றுக்கொள்வார், கூட்டிச் செல்வேன், என்னுடன் ஓடிவானே.
வேற பேங்கிள்ஸ் இல்லை பாக்குறீங்களா? மேடம் தேங்க்ஸ். ஓகே சார். எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. ஆ ஹலோ, பாட்டி, நான் கந்தன் பேசுகிறேன். சொல்லுங்க மாஸ்டர். ஜனனி பர்த்டே வருதுல்ல, அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் gift கொடுக்கலான்னு gift வாங்க வந்தேன். எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. அவளை அசத்துற மாதிரி ஒரு gift சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு பிடிச்சது எதுவா இருந்தாலும் அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருவாரு. அவளுக்கு பிடிச்சு அவருக்கு பிடிக்காதது ஒண்ணே ஒண்ணுதான். அப்ப அதே சொல்லுங்க பாட்டி. நீங்க தான். நானா? கராத்தே தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காதல் பண்ண தெரியல. அவ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கா. சின்ன வயசுல இருந்து எந்த டெஸ்டா இருந்தாலும் மத்தவங்க ஹெல்ப் இல்லாம என்னால பாஸ் பண்ண முடியாது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அவ பர்த்டே அன்னைக்கு நீங்க நேர போய் விஷ் பண்ணாலே போறோம். அவளே ப்ரப்போஸ் பண்ணிடுவா. செவ்வாய்க்கிழமை காலையில வந்துடுறேன். அவ பர்த்டே கிஃப்ட் கொடுத்த உடனே வீட்ல எனக்கு நீங்க சேமியாப்பமும் புதினா சட்னியும் பண்றீங்க. ஓகே? ஐயோ மாஸ்டர், அவ இங்க இல்ல, துபாய்ல இருக்கா. நீங்க கண்டுபிடிச்சு துபாய்க்கு போகணும். அதான் டெஸ்ட். தேங்க் யூ. ஜன்னி, எனக்கு டெஸ்டா வைக்கிற உங்க அப்பன் காசுல துபாய் எப்படி என்ஜாய் பண்றேன் பாரு. பசுபதி, இந்த தாய்லாந்து கம்பெனியோட கான்ட்ராக்ட் முடியுது, அதை கொஞ்சம் ரெனியூ பண்ணிவிடுறேன். சரிங்க சார். என்னாச்சு சார், உங்களுக்கு பேரிச்சம்பழம் பிடிக்குமா பிஸ்தா பருப்பு பிடிக்குமா சார்? என்னப்பா இப்படி திடீர்னு கேட்குறேன்? இல்லை, தம்பி துபாய் போயிருக்கான். உங்ககிட்ட கேட்கறது ஷையா ஃபீல் பண்ணி என்ன கேட்க சொன்னான். என்னது? கந்தன் துபாய்க்கு போயிருக்கானா? எப்போ போனான் அவன்? ஒரு 2 days முன்னாடி சார். சார், நான் வேணாலும் 1/2 கிலோ சீட்லெஸ் டேட்ஸே சொல்லிட்டுமா சார்? இல்லை பசுபதி, அவன் டேட்ஸ் வாங்க போல, டேட்டிங் பண்ண போயிருக்கான். 2 நாளைக்கு முன்னாடி தான் என் பொண்ணு துபாய்க்கு போனான். அவளை பார்க்க போயிருக்கான் அவன். யார் யாரோ கண்ட இடத்துல அவங்கள பார்த்தேன்னு சொல்லும் போது நான் நம்பல. இப்போ முழுசா நம்புறேன். ராஸ்கல். சார், சாரி சார். அந்த ராஸ்கல் இப்படி பிஹேவ் பண்ணான்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல சார். அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் சார். அது முக்கியம் இல்லப்பா. இப்போ அவங்க 2 பேருக்கு நடுவில் எந்த தப்பு நடந்துடக்கூடாது, அதை தடுக்கிறது தானே இப்போ முக்கியம். எப்படி சார், அவன் எப்படி நமக்கு தெரியாம துபாய் போனானோ அவனுக்கே தெரியாம நம்ம 2 பேரும் துபாய் போறோம். அவனை கையும் களவுமா பிடிச்சி அடிச்சு உடைச்சி இந்தியா கூட்டு வரோம் சார். எப்படிப்பா? எப்படி இவ்வளவு நல்ல ஐடியா வருது உனக்கு? சார், அது முக்கியம் இல்லை சார். ஃபர்ஸ்ட் துபாய்க்கு டிக்கெட் போடுங்க. அது போடுறேன். சௌந்தரராஜன் சார், உடனடியா எனக்கும் பசுபதிக்கும் இன்னைக்கு நைட்டே துபாய்க்கு டிக்கெட் போடுங்க. இமிடியேட்டா போட முடியாது சார். கொஞ்சம் வெயிட் பண்ணா போடலாம். What nonsense are you talking? உங்க பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. ரெனியூவல் பண்ணாம விசாலாம் கொடுக்க மாட்டாங்க சார். சார், நீங்க கவலைப்படாதீங்க. என் பாஸ்போர்ட் பக்காவா இருக்கு. நான் போய் அவன் கையும் களவும் பிடிச்சி அடிச்சு உடைச்சு இந்தியா கூட்டு வரேன் சார். இல்லப்பா, அவன் முரட. நீ ரொம்ப சாஃப்ட். நீ போய் என்ன செய்ய முடியும் அவனை? சார், உங்களுக்கு தெரியாது இல்ல, முருகன் சூரபத்மனோட சண்டைக்கு போகும்போது பார்வதி அம்மா என்ன சார் கொடுத்தாங்க? ஒரு சின்ன வேல். அது மாதிரி நீங்க இதெல்லாம் கொடுங்க. வேலு? சின்ன வேலு சைஸ்ல என்னப்பா கொடுக்க முடியும் உனக்கு? உங்க கிரெடிட் கார்டு சார். கிரெடிட் கார்டா? துபாயில் நிறைய செலவாகும் சார். அந்த செலவு மட்டும் நீங்க பாத்துங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். சூப்பர் 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 ஐடியா. இத பாரு, இதா அன்லிமிட்டெட் கிரெடிட் கார்டு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணை பத்திரமா கூட்டு வந்துரு. இப்போ ஜெனியூனா ஒன்று கேட்குறேன். என்னப்பா? நானே துபாய் போறதுனால உங்களுக்கு பிஸ்தா பருப்பு வேணுமா பெருச்சம்பழம் வேணுமா சார்? நீ எதை கொண்டு வரலனாலும் பரவாயில்ல, என் பொண்ணை மட்டும் பத்திரமா கொண்டு வந்துரு. பரவாயில்லப்பா சார். உங்களுக்கு பார்த்து உடம்ப பார்த்துக்கோ. பார்த்துப்பா, ஜாகிரதை. என்ன உன்னை வந்து பார்க்க சொல்றியா? ஜனனி, இப்போ இந்த இடத்துக்கு உன்னை எப்படி வர வைக்கிறேன் பார். ஏய், உனக்கு தான் ஃபோன். நான் பசுபதி பேசுறேன். தெரியல? கராத்தே மாஸ்டர் கந்தனோட அண்ணன். தேங்க் யூ. ஹேவ் எ ட்ரிங்க். சொல்லுங்க, என்ன விஷயம்? என் தம்பி கந்தங்கிட்ட ஃபோன் கொடுங்க. என்னது? மாஸ்டர் துபாய் வந்திருக்காரா? 2 பேரும் பிளான் பண்ணி ஒண்ணா துபாய் வந்துட்டு இப்போ என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஓவரா பேசுனீங்கன்னா எங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஓ, உங்க அப்பா உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணனால தான் நானே துபாய்க்கு வந்தேன். முக்கியமா உங்க கூட இருக்கானே என் தம்பி கந்தன், அவன் அடிச்சு இந்தியா கூட்டு போறதா என்னோட வேலை. ப்ளீஸ் அவன்கிட்ட ஃபோனை கொடுங்க. யோ, ஒரு தடவை சொன்னா நம்ப மாட்டேன். இல்ல இல்ல இல்ல. மறுபடியும் அவன்தான். ஹலோ. ஷோ, அவர் வர மாட்டாரா? நானே ஏங்கிட்டு இருக்கேன். என் ஃபீலிங்ஸ் புரியாம ஏன் இப்படி வெறுப்பேத்துற? உன் மாஸ்டர் கந்தன் உண்மையான ஆம்பளையா இருந்தா நான் துபாய் பார்க் ரெஜிஸ்ட்ல ரூம் நம்பர் 1029ல இருக்கேன். அவனை வர சொல்லு. நீ வேற டார்ச்சர்.
மிஸ்டர் பசுபதி உங்களுக்கு அறிவில்ல? உனக்கு தான் அறிவில்லை. ஜனனி, நான் மாஸ்டர் கந்தன் பேசுறேன். மாஸ்டர் எங்க இருக்கீங்க? நான் துபாயில பார்க் ரெஜிஸ்ட்ல ரூம் நம்பர் 1028ல இருக்கேன். ஐயோ நோ. என்ன, உனக்கு இந்த ரூம் நம்பர் பிடிக்கலையா? நான் வேணா பக்கத்து ரூம் போயிட்டுமா? பக்கத்து ரூம்ல தான் உங்க அண்ணன் பசுபதி இருக்கான். பசுபதியா? அவன் ஏன் இங்க வந்தான்? ஐயோ அது ஒரு பெரிய கதை. கந்தா, ஏய் பசுபதி, நீ என்னடா பண்ற? ஏய், ஏன்டா அடிக்கிற? ஏய், மாஸ்டர் அடிக்காதடா. ஏய், அண்ணன் பாக்குறேன். ஏய், ஐயோ ஏய், ஏன்டா? ஏய், ஏய், அவ்வளவுதானா நீ? மாஸ்டர் என்ன மாஸ்டர் நீங்க? அன்னைக்கு அத்தனை ரவுடிங்கள போட்டு வறுத்தெடுத்தீங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரே உங்க அடிய பார்த்து மிரண்டுட்டாரு. உங்க அண்ணன் ஒரு சரியான சாம்பார். அவனை ஈஸியா போட்டு தள்ளுறத விட்டுட்டு நீங்க என்னடானா? ஜனனி, எங்க அண்ணன் என்ன சாதாரண கயிறுல கட்டல, பாச கயிறுல கட்டிட்டான். அது உங்களுக்கு சொன்னா புரியாது. தயவுசெய்து டைம் வேஸ்ட் பண்ணாத. கையில கயிறு எடு மாஸ்டர். எஸ் மாஸ்டர். துபாய் வந்துட்டு இன்னும் ஒரு ஓட்டம் கூட பார்க்கல. அட்லீஸ்ட் நீ ஏச்சு